தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாக வழக்கில் முன்பிணை கோரி நடிகை கஸ்தூரி தொடர்ந்த மனு மீதான தீர்ப்பு நாளை வழங்கப்படுகிறது. சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கு பேசும் மக்களை அவதூறாக பேசியதாக நடிகை கஸ்தூரி மீது மதுரை திருநகர் போலீசார் பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் முன்பிணை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கஸ்தூரி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் நடிகை கஸ்தூரி பொதுவெளியில் மன்னிப்பு கோரவில்லை என்றும், பல மொழி பேசும் மக்கள் வாழும் மக்கள் மத்தியில் இப்படி பேசுவதை அனுமதிக்க கூடாது என்றும், இந்த பேச்சு முழுக்க முழுக்க உள்நோக்கம் கொண்டது என்றும் வாதிட்டார். முன்பிணை வழங்க அரசு தரப்பு எதிர்ப்பையும் பதிவு செய்தது. கஸ்தூரியின் பேச்சின் வீடியோவை முழுமையாக கேட்ட நீதிபதி, குறிப்பிட்ட சிலரை பற்றி பேசும் பொழுது அந்தப்புறம் ஏன் வருகிறது? தெலுங்கு பேசும் பெண்கள் ஏன் வருகிறார்கள்? மனுதாரர் வருத்தம் தெரிவித்து வெளியிட்டுள்ள பதிவு அவர் பேசியதை நியாயப்படுத்துவது போல் உள்ளதாக கூறினார். தெலுங்கு மக்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் இல்லை என்றும், தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக உள்ளனர் என்றும், இனி அதுபோன்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் என்றும் தெரிவித்தார். கஸ்தூரியின் பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், கஸ்தூரி பேசியதன் நோக்கம் என்ன, ஏன் இதுபோன்று வெறுப்பு பேச்சு பேச வேண்டும் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். கஸ்தூரி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஏ.கே. ஸ்ரீராம் தெலுங்கு மக்கள் குறித்து கஸ்தூரி பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக விளக்கம் அளித்தார். நடிகை கஸ்தூரி ஒரு குறிப்பிட்ட பெண்கள் அந்தப்புறத்தில் உள்ள ராணிக்கு சேவை செய்ய வந்தவர்கள்தான் என்று பொருள்படும் வகையில் பேசியதாகவும், ராஜாக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் என கூறவில்லை எனவும் குறிப்பிட்டார். கஸ்தூரியின் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதாகவும் அவரது தரப்பு வழக்கறிஞர் விளக்கம் அளித்தார். போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க தேவையில்லை எனவும் விசாரணைக்கு ஒத்துழைப்பதாகவும் கஸ்தூரி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். ஆனால் நடிகை கஸ்தூரியை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டியுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்புக்காக நாளைக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கு பேசும் மக்களை அவதூறாக பேசியதாக நடிகை கஸ்தூரி மீது மதுரை திருநகர் போலீசார் பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் முன்பிணை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கஸ்தூரி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் நடிகை கஸ்தூரி பொதுவெளியில் மன்னிப்பு கோரவில்லை என்றும், பல மொழி பேசும் மக்கள் வாழும் மக்கள் மத்தியில் இப்படி பேசுவதை அனுமதிக்க கூடாது என்றும், இந்த பேச்சு முழுக்க முழுக்க உள்நோக்கம் கொண்டது என்றும் வாதிட்டார். முன்பிணை வழங்க அரசு தரப்பு எதிர்ப்பையும் பதிவு செய்தது. கஸ்தூரியின் பேச்சின் வீடியோவை முழுமையாக கேட்ட நீதிபதி, குறிப்பிட்ட சிலரை பற்றி பேசும் பொழுது அந்தப்புறம் ஏன் வருகிறது? தெலுங்கு பேசும் பெண்கள் ஏன் வருகிறார்கள்? மனுதாரர் வருத்தம் தெரிவித்து வெளியிட்டுள்ள பதிவு அவர் பேசியதை நியாயப்படுத்துவது போல் உள்ளதாக கூறினார். தெலுங்கு மக்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் இல்லை என்றும், தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக உள்ளனர் என்றும், இனி அதுபோன்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் என்றும் தெரிவித்தார். கஸ்தூரியின் பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், கஸ்தூரி பேசியதன் நோக்கம் என்ன, ஏன் இதுபோன்று வெறுப்பு பேச்சு பேச வேண்டும் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். கஸ்தூரி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஏ.கே. ஸ்ரீராம் தெலுங்கு மக்கள் குறித்து கஸ்தூரி பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக விளக்கம் அளித்தார். நடிகை கஸ்தூரி ஒரு குறிப்பிட்ட பெண்கள் அந்தப்புறத்தில் உள்ள ராணிக்கு சேவை செய்ய வந்தவர்கள்தான் என்று பொருள்படும் வகையில் பேசியதாகவும், ராஜாக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் என கூறவில்லை எனவும் குறிப்பிட்டார். கஸ்தூரியின் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதாகவும் அவரது தரப்பு வழக்கறிஞர் விளக்கம் அளித்தார். போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க தேவையில்லை எனவும் விசாரணைக்கு ஒத்துழைப்பதாகவும் கஸ்தூரி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். ஆனால் நடிகை கஸ்தூரியை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டியுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்புக்காக நாளைக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது.